Hello students, we'll start this video from eye. Eye-ஓட structure-னா என்னன்றது பார்க்கலாம் அப்படின்றது last video-ல நம்ம சொல்லியிருந்தோம். So let's start with the structure of an eye. The eyes photoreceptor-னு சொல்றோம். Photo-னா light. So light receive பண்ற ஒரு organ தான் வந்து eye. The eye is one of the important sensory organs in the human body. So நம்மளோட human bodyல இருக்கிற important sensory organ, one of the important sensory organs வந்து eye. அதாவது different senses னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்க்கிறது, கேட்கறது, சுவைக்கிறது, இதெல்லாமே. ஸோ இந்த சென்சஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுல ரொம்ப மேஜரான ஒரு பார்ட் வந்து ஐஸ் வந்து ப்ளே பண்ணுது. It is composed of muscular tissue, connective tissue and neural tissue. So ஐஸ்ல என்னென்ன tissues இருக்குன்னு பாருங்க. Muscular tissue இருக்கு, connective tissue இருக்கு, neural tissue இருக்கு. It is mainly responsible for vision, differentiation of color. So the human eye can differentiate approximately 10 to 12 million colors வந்து நம்ம human eye வந்து differentiate பண்ணோம். So main function என்னன்னா vision, பார்க்கிறது, and color differentiation, and also maintaining the biological clock of the human body. So body ஓட biological clock-ஐயும் maintain பண்றது வந்து human eye தான். The human eye can be compared to a camera as both functions by gathering, focusing and transmitting the light through the lens for creating an image of an object. ஸோ நம்மளோட ஹியூமன் ஐயை வந்து கேமராவோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து சிமிலர் ஃபங்க்ஷனை பண்ணுது. கேதர் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது அண்ட் லைட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து கேமராவும் செய்து, நம்மளோட ஐயும் செய்து. To understand more about our eye and how our eye functions, we need to look into the structure of the human eye. The human eyes are the most complicated sense organ in the human body with several parts fixed together forming a spherical structure. So human eye அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா different parts இருக்கு. அந்த different parts எல்லாமே வந்து ஒரு spherical structure-ஆ form ஆயிருக்கு. Every part of the human eye is mainly responsible for a certain action. So அந்த human eyeல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. The structure of a human eye can be broadly classified into external structure and internal structure. So human eye oda structure, external structure, internal structure ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க for better understanding. The parts of the eye that are visible externally comprise the external structure of the eye. So இங்க இருக்கிற பிக்சர்ல உங்களுக்கு இருக்கிறதா வந்து நம்ம human eye ஓட ஒரு structure வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து வெளியே தெரிகிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கெலிரா. இந்த பிக்சரில் பாருங்கள், ஸ்கெலிரா எங்கே இருக்குது, அதுதான் வந்து அவுட்டர் இதில் இருக்குது, அதுதான் வந்து ஸ்கெலிரா. ஸ்கெலிரா இஸ் அ டஃப் அண்ட் திக் ஒயிட் ஷீத் தட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. வி நோ இட் ஆஸ் தி ஒயிட் ஆஃப் த ஐ. ஸோ நம்ம கண்ணில் அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்கெலிரா. ஸோ இப்போ நம்ம கண்ணை எடுத்து சைடில் வந்து வியூ பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒயிட் பார்ட், நம்ம கண்ணில் இருக்கிற ஒயிட் பார்ட் தான் ஸ்கெலிரா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டஃப்பாக திக்காக இருக்குது அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த ஐ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவா. கன்ஜெக்டிவா அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க கன்ஜெக்டிவா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான். It is a thin transparent membrane that is spread across the sclera. It keeps the eyes moist and clear by secreting small amounts of mucus and tears. So இந்த ஸ்கெலிராக்கு மேலே வந்து ஒரு transparent membrane இருக்கும். அந்த transparent membrane தான் வந்து கன்ஜெக்டிவா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிரா வந்து மாய்ஸ்டாக, அதாவது நம்மளோட ஐயை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு அண்ட் டியர்ஸ், மியூக்கஸ் இதெல்லாம் செக்ரீட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஜெக்டிவா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கார்னியா. கார்னியா எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான் வந்து கார்னியா. இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரேன் தட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த பியூப்பிள் அண்ட் த ஐரிஸ். ஸோ நம்மளோட அந்த கண்ணுக்கு நடுவில் இருக்கிற அந்த பியூப்பிள், அதுக்கு உள்ளே இருக்கிற ஐரிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து கார்னியா. The main role of cornea is to refract the light that enters the eyes. ஸோ நம்ம கண்ணுக்குள்ளே வர ஐயை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணி
நம்மளோட பிரெயினுக்கு வந்து அனுப்புறது தான் வந்து இந்த கார்னியாவோட வேலை. நெக்ஸ்ட் வந்து ஐரிஸ். ஐரிஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஐரிஸ் தான் வந்து நம்ம கண்ணுல இருக்கிற கருவிழின்னு சொல்லுவோம் இல்லையா, black கலர்ல இருக்கிற அந்த பார்ட். It is a pigmented layer of tissues that make up the colored portion of the eye. Its primary function is to control the size of the pupil depending on the amount of light entering it. So iris அப்படிங்கிறது தான் அந்த black கலர்ல நம்ம கண்ணில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பிக்மெண்டட் லேயர். இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லைட் வந்து நம்மளோட பியூப்பிள், அதாவது நீங்கள் உங்கள் பிளாக் ஆஃப் த ஐயில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் த ஐ இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஐரிஸ். அதுக்குள்ளே இன்னொரு குட்டி சர்க்கிள் இருக்கும், அதுதான் வந்து பியூப்பிள். அந்த பியூப்பிளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் என்டர் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுற வேலையை ஐரிஸ் வந்து செய்யுது. Pupil அப்படின்றது it is the small opening located in the middle of the iris. It allows light to come in. So அந்த pupil தான் வந்து லைட்டை வந்து நம்ம கண்ணுக்குள்ள ரிசீவ் பண்ணுறது, அதுதான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐ. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிரா. ஸ்கெலிராக்கு மேலே இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் வந்து கன்ஜங்டிவா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கார்னியா. கார்னியான்றது நம்ம நடுவில் அந்த பிளாக் இருக்கு இல்லையா, ஐரிஸ்க்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்குது, அதுதான் வந்து கார்னியா. கார்னியாக்குள்ள ஐரிஸ் இருக்குது, ஐரிஸ்க்குள்ள பியூப்பிள் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an eye. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an eye. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an ஐல வந்து எதெல்லாம் நம்ம கண்ணில் நம்மளால பார்க்க முடியுமோ அது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வந்தது. இப்போ கண்ணுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்றது தான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an eye அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லென்ஸ். லென்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் a transparent, biconvex and an adjustable part of an eye made up of protein. ஸோ நம்ம கண்ணுக்குள்ள வந்து ஒரு லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸ் வந்து பைகான்வெக்ஸாக இருக்கு, and it is made up of protein. The lens with the help of cornea refracts light which converges on the retina and creates images on it. ஸோ நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லென்ஸ் இருக்கு உள்ள. ஸோ இந்த லென்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா கார்னியாலேருந்து வர லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணி ரெட்டினாக்கு அனுப்புது. ஸோ ரெட்டினால தான் இமேஜ் ஃபார்ம் ஆகி நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து லென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெட்டினா. It is the layer present at the back of the eye where all the images are formed. The retina functions by converting the light rays into impulses and sending the signals to the brain through the optic nerve. ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ரெட்டினா. ஸோ இந்த ஃபுல் இதுவும் வந்து ரெட்டினா தான். இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ரெட்டினா. ஸோ இங்கேருந்து வர லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகி ரெட்டினாவில் போய் விழுந்து ஒரு இமேஜாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இமேஜை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ரெட்டினா வந்து பிரெயினோடையும் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ எல்லா சிக்னல்ஸையும் வந்து பிரெயினுக்கு வந்து அனுப்பிட்டு ஆப்டிக் நர்வ் மூலமாக அனுப்பி பிரெயினோட சிக்னல்ஸையும் வந்து இது நம்மளோட ஐல வந்து கன்வே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ் இஸ் லொக்கேட் அட் த எண்ட் ஆஃப் த ஐஸ் பிஹைண்ட் த ரெட்டினா. ஸோ ரெட்டினாக்கு பின்னாடி தான் வந்து நம்மளுக்கு ஆப்டிக் நர்வ்ஸ் இருக்கு. இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து கண்ணுக்கு பின்பகுதியில் இருக்கு. Optic nerve is mainly responsible for carrying all the nerve impulses from the retina to the human brain. So retina இருந்து பெறப்படுற எல்லா அந்த nerve impulses எல்லாத்தையும் retina இருந்து human brainக்கு transmit பண்ற வேலையை இந்த optic nerve செய்யுது. Next is aqueous humor. It is a watery fluid that is present in the area between the lens and the cornea. So aqueous humor அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு வாட்டரி ஃப்ளூயிட். இது வந்து லென்ஸுக்கும் கார்னியாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வாட்டரி ஃப்ளூயிட். It is responsible for the nourishment of both the lens and the cornea. Next, vitreous humor. It is a semi-solid, transparent, jelly-like substance that covers the interior portion of the eye. It plays an important role in maintaining the shape of the eye and also causes a refraction of light before it reaches the retina. ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்ரஸ் ஹியூமர் அப்படின்றது இந்த ரெட்டினாக்கும் இந்த லென்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு லேயர். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். அது வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்.
நம்மளோட ஐயோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறது அதுதான். அண்ட் இட் காசஸ் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பிஃபோர் இட் ரீச்சஸ் தி ரெட்டினா. அதாவது இந்த லென்ஸ்லேருந்து வர லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணி ரெட்டினாக்கு அனுப்புறதோட வேலையும் இந்த விட்ரஸ் ஹியூமர் செய்யுது. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐல நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லென்ஸ்க்கு அப்புறம் ரெட்டினா, அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ், அண்ட் தென் அக்யூஸ் ஹியூமர் அண்ட் விட்ரஸ் ஹியூமர். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐல இருக்கு. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்மளோட கண்ணுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர், வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதனோட ரோல்ஸ் எல்லாம் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இதில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜஸ்ட் இன்னும் ஒரு முறை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஐயோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஷ்யூ எப்படியெல்லாம் இதில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆர்கன் சிஸ்டம். ஸோ டிஷ்யூ எல்லாம் மேக்கப் ஆகி ஆர்கன் பற்றி படிச்சிட்டோம். ஒரு ஆர்கனோட ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்தோம். அதாவது ஐன்றது ஒரு ஆர்கன், நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனோட ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். A group of organs form the organ system and together they perform a particular function. So சில ஆர்கன்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செஞ்சால் அது ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். The heart and the blood vessels together make the cardiovascular system. ஸோ நம்மளோட ஹார்ட், அந்த ஹார்ட்லேருந்து போகிற blood vessels எல்லாமே சேர்ந்தது தான் cardiovascular system. அதே மாதிரி organs such as nose, pharynx, trachea, lungs and diaphragm work together as the respiratory system. ஸோ நோஸ்லேருந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த காற்று போகிற அந்த pharynx, அப்புறம் அது உள்ளே போகிற அந்த wind pipe, trachea, அப்புறம் lungs, diaphragm, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இதனால இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். Mouth, esophagus, stomach, duodenum and the intestines together form the digestive system. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மவுத் வழியாக போய், ஈசோஃபேகஸ் வழியாக போய், ஸ்டமக்கில் போய், டியோடனமில் போய், இன்டெஸ்டைனில் போய் டைஜஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆர்கன் சிஸ்டம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ தனித்தனியாக ஒரு ஆர்கன் எல்லாமே இருக்குது. பட் நம்ம பாடியில் இருக்கிற இந்த தனித்தனியான ஆர்கன்ஸ் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யும்போது அதை நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேறு என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்குது, இன்டெக்யூமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது, மஸ்குலார் சிஸ்டம் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்குது, யூரினரி சிஸ்டம் இருக்குது, இம்யூன் சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை பற்றி இப்போ நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஆர்கனில் வந்து எப்படி ஐயை வந்து நம்ம எலாபரேட்டாக பார்த்தோமோ அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டமில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை நம்ம இன் டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னன்னு பாருங்கள். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் லைக் trachea, bronchus and lungs which are responsible for exchange of air between the atmosphere and the blood. ஸோ நம்மளோட பாடியில் உள்ளே இருக்கிற பிளட்டில் இருக்கிற ஏரும் வெளியே இருக்கிற ஏரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது தான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோஸ் வழியாக தான் நம்ம ஏரை உள்ளே இழுக்கிறோம். ஸோ வி இன்ஹேல் ஏர் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ் which lead to the nasal cavity. ஸோ நம்ம நோஸை தான் வந்து நாஸ்ட்ரில் சொல்கிறோம். அந்த உள்ளே இழுக்கிற அந்த ஓப்பனிங் தான் வந்து நாஸ்ட்ரில். ஸோ உள்ள மூச்சை இழுக்கும்போது அது நேசல் கேவிட்டி வழியாக போகுது, அந்த மூக்கோட அந்த துவாரத்தில் உள்ள ட்ராவல் ஆகுது. The inner surface of this cavity is lined with cilia and mucus producing cells which make it sticky and moist. ஸோ இந்த நேசல் கேவிட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலியா அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் மியூக்கஸ் ப்ரொடியூசிங் செல்ஸ். அதாவது மியூக்கஸ்னா நம்ம ஒரு வழுவழுப்பான ஒரு இது சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த நேசல் கேவிட்டிக்குள்ளே இருக்குது. The cilia and mucus trap dust and germs to prevent them from going deeper into the respiratory tract. ஸோ நம்ம உள்ளே இழுக்கிற ஏரில் இருக்கிற நிறைய டஸ்ட்டு ஜெர்ம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த மியூக்கஸும் இந்த சிலியாவும் வந்து அங்கேயே ட்ராப் பண்ணிடுது உள்ளே போகாமல். The blood vessels in the nose help to warm the inhaled air.
ஸோ நோஸ்லேயும் வந்து கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் இருக்குது. இந்த பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நம்ம உள்ளே இழுக்கிற அந்த காற்றை கொஞ்சம் வார்ம் பண்ணி உள்ளே வந்து அனுப்புது. ஸோ இது வந்து நோஸோட வேலை. நெக்ஸ்ட் வந்து windpipe. After passing through the nasal cavity, the air enters the pharynx. Pharynxனா என்னன்னா நம்மளோட மூக்குல இழுக்கிற அந்த காற்றானது நம்ம வாய்க்கு மேல் பகுதியில் இருக்கிறதா pharynx. அங்க போய் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் windpipe, அதாவது நம்ம உணவு குழாய்க்கு பின்புறமா இருக்கிற ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய windpipeக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ அந்த pharynxக்குள்ள போயிட்டு and then it enters to the trachea. Trachea தான் windpipe அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து ஒரு எலாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நெக்ல இருந்து செஸ்ட் கேவிட்டி வரைக்கும் இது வந்து இந்த எலாஸ்டிக் டியூப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். Between the pharynx and the trachea lies a small air passage called the larynx, commonly known as the voice box. So அந்த pharynxக்கும் ட்ரக்கியாக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஏர் பேசேஜ் இருக்குது. அதுக்கு பேர் லாரிங்ஸ். அந்த லாரிங்ஸ் தான் வந்து வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். லாரிங்ஸ் ஹாஸ் ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ விச் வைப்ரேட் வித் த பேசேஜ் ஆஃப் ஏர் டு ப்ரொடியூஸ் சவுண்ட். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது லாரிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராங்கை. ஸோ ட்ரக்கியா வந்து 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோஸ்ல இருக்கிற அந்த காற்று ஃபேரிங்ஸ் போகுது. ஃபேரிங்ஸ்ன்றது நம்ம வாயோட மேல் பகுதி. நம்ம அப்பர் ஜான் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேல இருக்கிறது தான் வந்து ஃபேரிங்ஸ். நீங்கள் மூச்சை இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மூக்குல இருந்து போயிட்டு நம்ம வாயோட மேலே இருக்கிறதுக்கு மேலே பாஸ் ஆகி அப்புறமா நம்மளோட இந்த கழுத்துக்கு பின்புறம் இருக்கிற அந்த விண்ட் பைப்பாக இருக்கிற ட்ரெக்கியாவுக்குள்ளே போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோஸ்லேருந்து ஃபேரிங்ஸ்லேருந்து ட்ரக்கியாவுக்கு விண்ட் வந்து போகுது. இப்போ ட்ரக்கியா வந்து 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. ப்ராங்கைன்னு சொல்கிறோம். சிங்குலர் வந்து ப்ராங்கஸ். Each bronchus leads to a lung where it divides and redivides to finally form air passages called bronchioles. ஸோ நமக்கு தெரியும் லங்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 2ஆக டிவைட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரக்கியாவும் வந்து 2ஆக டிவைட் ஆகுது. அதுதான் ப்ராங்கைன்னு சொல்கிறோம். ஒரு ப்ராங்கையும் ஒரு லங்குள்ளே போய் அது இன்னும் ஃபர்தராக நிறைய பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி அது வந்து ஏர் பேசேஜாக டிவைட் ஆகுது. அதுக்கு பேர் ப்ராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மூக்கு வழியாக இழுக்கிற காற்று நோஸ் போய் ஃபேரிங்ஸ் போயிட்டு இப்படி தான் வருது. இதுதான் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா வந்து விண்ட் பைப் ஆர் ட்ரக்கியான்னு சொல்கிறோம். இந்த ஃபேரிங்ஸ்க்கும் ட்ரக்கியாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்ட் தான் லாரிங்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒலி, நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை உருவாக்குற இடம் இதுதான் வாய்ஸ் பாக்ஸ். ஸோ இந்த ட்ரக்கியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி 2ஆக பிரியுது. அதுக்கு பேர் ப்ராங்கை. ஸோ இந்த ப்ராங்கை வந்து இன்னும் ரொம்ப மைன்யூட்டாக பிரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் லங்ஸ்குள்ள பிரான்ச்சஸாக. ஸோ இதுக்கு பேர் ப்ராங்கியோல்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து lungs பற்றி பாருங்க. The lungs are the organs present in the chest cavity that allow our body to exchange gases. ஸோ லங்ஸ் தான் வந்து நம்மளோட செஸ்ட் கேவிட்டியில் இருக்க கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது லங்ஸ் தான். லங்ஸ் அப்படின்றது வந்து 2 ஸ்பாஞ்சி எலாஸ்டிக் பேக்ஸ், ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் நம்மளோட லங்ஸ். 2 சைட்லேயும் இருக்குது. நம்மளோட thoracic கேவிட்டியில் 2 சைட்லேயும் இருக்குது. The thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and on the lower side by the dome-shaped diaphragm. ஸோ இந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட், அதாவது டார்சல் சைடில் வந்து உங்களுக்கு வெர்டிப்ரல் காலம் இருக்குது. டார்சல்னா முதுகு பகுதின்னு சொல்லுவோம். அந்த பின்பக்கம் முதுகு பகுதியில் வந்து உங்களுக்கு வெர்டிப்ரல் காலம் இருக்குது. அண்ட் வென்ட்ரல் சைடு, ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டர்னம் அப்படின்ற ஒரு எலும்பு பகுதி இருக்குது. சைடில் வந்து ரிப்ஸ் அப்படின்ற எலும்பு பகுதி இருக்குது. கீழே வந்து டயஃப்ரம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இந்த லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நடுவில் ஒரு ப்ரொடெக்டிவ் சுற்றி வந்து
அந்த போன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட லங்ஸையும் ஹார்ட்டையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the left lung is slightly smaller than the right lung, allows room for the heart. So லெஃப்ட் சைடில் தான் நம்மளுக்கு ஹார்ட் இருக்கு. ஸோ அதனால லெஃப்ட் லங் வந்து கொஞ்சம் ரைட் லங்கோட சின்னதாக இருக்கு. Within the lungs, each bronchiole leads to a bunch of air sacs called alveoli. ஸோ இந்த லங்ஸ்குள்ள இந்த bronchioles எல்லாம் பிரியுது இல்லையா, இந்த bronchioles வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி குட்டி குட்டி ஏர் மாலிக்யூல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பேர் வந்து alveoli அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து லங்கோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து do you know பாருங்க. On an average, an adult human being at rest breathes in and out 15 to 18 times in a minute. ஸோ ஒரு நிமிஷத்துல நம்ம மூச்சை இழுத்து வெளியே விடுறது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 18 டைம்ஸ் பண்ணுறோம். ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ரீத்திங் ரேட் வந்து 25 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது per minute. Smoking வந்து it damages lungs. Smoking is also linked to cancer. ஸோ அதனால it must be avoided. When you sneeze, you should cover your nose so that the foreign particles you expel are not inhaled by others. நம்ம தும்மும் போது ஸ்னீஸ்னா தும்முறது, நம்மளோட நோஸை வந்து கவர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் மற்றவங்களோட நோஸ்குள்ள நுழையாம அது தடுக்கும். ஸோ அதனால எப்போதுமே ஸ்னீஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு கவர் யுவர் நோஸ் அண்ட் ஸ்னீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து alveoli பாருங்க. Alveoli are tiny air sacs in the lungs that are located at the end of the bronchial tubes. ஸோ இந்த bronchioles வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி alveoli ஆகுது. அது வந்து tiny air sacs. இது வந்து மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். இட் இஸ் மென்ட் ஃபார் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஏர் சாக்ஸில் இருக்கிற ஏர் தான் வந்து பிளட்ல இருக்கிற ஆக்சிஜனோட ஆர் கார்பன் டை ஆக்சைடோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து நோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபேரிங்ஸ்க்கு போய், ட்ரக்கியாவுக்கு போய், ப்ராங்கைக்கு போய், லங்ஸ்க்கு போய், ஆல்வியோலைக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெளியே இருந்து இழுக்கிற ஏர் வந்து நம்மளோட பாடிக்குள்ளே போயிட்டு தென் பிளட்ல இருக்கிற ஏரோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் நம்ம மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஹலேஷன் இன்னா உள்ள, அதாவது காற்றை உள்ள இழுக்கிற ப்ராசஸ். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன்டு த லங்ஸ் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன். ஸோ காற்றை வந்து உள் நோக்கி இழுக்கிறதுக்கு பேர், லங்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹலேஷன் சொல்கிறோம். இந்த இன்ஸ்பிரேஷன் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டர்னம் இஸ் புஷ்ட் அப் அவுட்வர்ட் அண்ட் த டயஃப்ரம் இஸ் புல்ட் டவுன். ஸோ டயஃப்ரம் வந்து உள்ளே போகுது, கீழ் நோக்கி இழுக்கப்படுது, ஸ்டர்னம் வந்து புஷ் பண்ணப்படுது. So this increases the volume of the thoracic cavity and thus the pressure decreases. So இங்க பாருங்க, ஏர் வந்து என்டர் ஆகும்போது டயஃப்ரம் வந்து கீழ் நோக்கி புல் பண்ணப்படுது அண்ட் மேலே இருக்கிற ஸ்டர்னமும் கீழே புல் பண்ணப்படுது. ஸோ அப்போ ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. The air outside the body flows into the lungs. ஸோ உள்ளே இருக்கிற அந்த காற்று ட்ரக்கியா வழியாக போய் லங்ஸ் கிட்ட போகுது. Here exchange of gases takes place between the air and the blood. So lungs குள்ள போன இந்த ஏர் வந்து இந்த ஏர் சாக்ஸ்ல போகுது, அந்த ஏர் சாக்ஸ்ல இருக்கிற ஏர் வந்து பிளட்ல இருக்கிற ஏரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இது வந்து இன்ஹலேஷன் ப்ராசஸ். எக்ஸ்ஹலேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the process of expelling air from the lungs is called expiration or exhalation. ஸோ உள்ள இருக்கிற ஏரை நம்ம வெளியே வந்து விடுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் எக்ஸ்ஹலேஷன் ஆர் எக்ஸ்பிரேஷன். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அப்பான் எக்ஸ்ஹலேஷன் நம்ம மூச்சை வந்து வெளியே விடும்போது லங்ஸ் ரீகாயில் டு ஃபோர்ஸ் த ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ். ஸோ நம்ம மூச்சை வெளியே விடும்போது லங்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த லங்ஸ்ல இருக்கிற எல்லா காற்றையும் வெளியே அனுப்புது. ஸோ intercostal muscles relax, returning the chest wall into its original position. ஸோ இந்த டயஃப்ரம், இந்த ஸ்டர்னம் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகிட்டு லங்ஸில் இருக்கிற எல்லா ஏரும் வெளியே
புஷ் பண்ணி வெளியே அனுப்பப்படுது. So during exhalation, the diaphragm also relaxes, moving higher into the thoracic cavity. So diaphragm என்ன ஆகுதுன்னா இப்படி இருந்த diaphragm relax ஆகி மேலே வருது. மேலே வரும்போது it again gives a push to the lungs. லங்ஸை புஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா ஏரும் திருப்பி ட்ரக்கியாக்குள்ளே புஷ் ஆகி வெளியே வருது. ஸோ இது வந்து எக்ஸலேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுனால இட் கிவ்ஸ் அ புஷ் டு த லங்ஸ் அண்ட் இட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் வித்தின் த thoracic cavity relative to the environment. ஸோ அப்போது லங்ஸில் இருக்கிற ஏரெல்லாம் ரஷ் அவுட் ஆகி வெளியே வந்து வருது. திஸ் மூமெண்ட் ஆஃப் ஏர் அவுட் ஆஃப் த லங்ஸ் இஸ் அ பாசிவ் இவெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவாக நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம ஒன்ஸ் மூச்சை உள்ளே இழுக்கும் போது தானாகவே வந்து இந்த மூச்சை வெளியே விடுறதும் இந்த எக்ஸலேஷன் ப்ராசஸ் வந்து தானாகவே நடக்குது. ஸோ இதுதான் வந்து இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் ப்ராசஸ். ஸோ மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியே விடுறோம். ஓகே, எப்படி இது வந்து இந்த மூச்சை நம்ம உள்ளே இழுக்கிற இந்த ஏர் எப்படி வந்து நம்ம பிளட்ல இருக்கிற அந்த ஏரோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இந்த ஆல்வியோலைல பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த உள்ளே இழுக்கிற அந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் வந்து அந்த ஆல்வியோலைல போய் செட்டில் ஆகுது. ஆல்வியோலை தான் ஏர் சாக்குன்னு பார்த்தோம். அந்த ஏர் சாக் அப்படின்றது குட்டி குட்டி ஏர் பேக். இந்த ஏர் பேக்லலாம் இந்த ஆக்சிஜன் போய் செட்டில் ஆகிடுது. இஸ் மோர் தென் த பிளட் ஃப்ளோயிங் த்ரூ த கேப்லரிஸ். ஸோ நம்மளோட பிளட் வந்து நிறைய கேப்லரிஸில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அந்த பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ த ஆக்சிஜன் மூவ்ஸ் இன் டு த பிளட் பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ நம்மளோட பிளட்ல இருக்கிற கேப்லரிஸில் இருக்கிற ஆக்சிஜனை விட நம்ம லங்ஸில் இருக்கிற ஏர் சாக்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதுனால டிஃப்யூஷன் மூலமாக இது இங்கேருந்து அங்கே போகுது. டிஃப்யூஷன் அப்படின்றது என்னென்னா அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். ஸோ ஏர் சாக்ஸில் அதிகமான ஆக்சிஜன் இருக்குது, பிளட் கேப்லரிஸில் கம்மியான ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு இந்த ஆக்சிஜன் வந்து மூவ் ஆகுது. Hemoglobin in the blood combines with oxygen to form oxyhemoglobin. So bloodல இருக்கிற ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது. அதாவது அந்த ஏர் சாக்ஸ்ல இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து டிஃப்யூஷன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளட்ல இருக்கிற கேப்லரிஸ்ல இருக்கிற பிளட்டுக்கு போகுது. பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் இந்த ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஆக்சிஹீமோகுளோபினா மாறுது. The blood carrying oxygen reaches the heart through blood vessels. So இந்த blood எல்லாமே வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து போகுது through blood vessels. The heart pumps it to all the tissues in the body. So heart வந்து இந்த blood வந்து பம்ப் பண்ணி எல்லா ஆர்கன்ஸும் எல்லா டிஷ்யூஸ்க்கும் அனுப்புது. ஸோ இப்படி தான் வந்து ஆக்சிஜன் எல்லா டிஷ்யூஸ்க்கும் போகுது. The tissues release carbon dioxide which is carried back to alveoli by the blood. ஸோ இப்போ டிஷ்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த ஆக்சிஜனை எடுத்துக்குது, மெட்டபாலிசம் போது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும்போது அகெயின் இந்த பிளட் என்ன பண்ணுதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் எடுத்துட்டு ட்ராவல் பண்ணி இப்போ ஏர் சாக்ல கம்மி கார்பன் டை ஆக்சைடு, பிளட்ல வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பை டிஃப்யூஷன் இந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் திருப்பி அந்த ஆல்வியோலைக்கு போயிடுது. ஸோ இந்த ஆல்வியோலையில் இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு அகெயின் நம்மளோட எக்ஸலேஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியே போயிடுது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு diffuses from the blood to the air in the alveoli and is sent out of the body when the air is exhaled. ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். அதாவது எப்படி வந்து நம்மளோட லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலையிலேருந்து பிளட்டுக்கு எப்படி கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிம்பிள் மெக்கானிசம் தான், டிஃப்யூஷன் தான். டிஃப்யூஷன்றது அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு அந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் டிஃப்யூஷன். ஸோ நவ் யூ நோ ஹவு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் அவர் பாடி ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சர்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பாருங்க. ஸோ இன்ஹலேஷனில் வந்து த மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ரம் கான்ட்ராக்ட், டயஃப்ரம் வந்து கீழே போகுது, சுருங்குது. எக்ஸலேஷனில் வந்து டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகுது.
இன்ஹலேஷன்ல டயஃப்ரம் வந்து டவுன்வர்ட் போகுது, எக்ஸலேஷன்ல டயஃப்ரம் வந்து அப்வர்ட் வருது. இன்ஹலேஷன்ல ரிப்ஸ் மூவ் அப்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். நம்ம விழா எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரிப்ஸ். அது வந்து அப்வர்ட் அண்ட் அவுட்வர்டா மூவ் ஆகுது. எக்ஸலேஷன்ல ரிப்ஸ் வந்து மூவ் டவுன்வர்ட்ஸ். The volume of the thoracic cavity increases. Thoracic cavity na chest தான். So அந்த volume வந்து exhalation போது increase ஆகுது. But inhalation போது increase ஆகுது. Exhalation போது decrease ஆகுது. Air enters the lungs through the nose. Air goes out of the lungs through the nose. So inhalation போது air வந்து மூக்குலேருந்து லங்ஸ்க்கு போகுது. Whereas exhalation போது air வந்து லங்ஸ்லேருந்து நோஸ்க்கு travel ஆகுது. So இது வந்து differences between inhalation and exhalation. There are few activities. The activities பாருங்க. Stand erect and wave your hands in sidewards. Take a deep breath and feel your rib movements. Then run some 100 meters and observe the rib movements. Discuss in the classroom about what you observe. So நேரா நின்னுட்டு கையை வந்து சைட்வர்டா வந்து அசைச்சுக்கோங்க. அசைச்சிக்கிட்டு நல்ல மூச்சு உள்ளே இழுத்து உங்களோட இந்த எலும்புகள், விலா எலும்புகள் எப்படி மூவ் ஆகுதுன்றதை ஃபீல் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் நல்லா ரன் பண்ணிட்டு அப்போ உங்களோட எலும்புகள்லாம் வந்து எப்படி யூ கேன் ஃபீல் தி ஸ்மால் மூமெண்ட், அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாடல் ஆஃப் லங்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு Y shaped tube எடுத்துக்கணும், a large balloon எடுத்துக்கணும், 2 small balloons எடுத்துக்கணும், ஒரு plastic bottle, ஒரு cork எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் 2 small balloons in both ends of the Y tube. ஒரு Y ஷேப்பில் இருக்கிற ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு Y இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு Y வர அந்த ரெண்டு ஹார்ன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 குட்டி பலூனை கட்டிக்கணும். மேக் அ ஹோல் இன் த கார்க் அண்ட் ஃபிக்ஸ் த Y டியூப். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான். ஸோ இந்த Y டியூபை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும், பலூனை கட்டிட்டு. ஸோ கார்க்கில் வந்து ஒரு ஹோல் போட்டுடணும். ஸோ இந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து இங்கே ஹாஃபாக கட் பண்ணிட்டாங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மேலே வந்து ஒரு கார்க்கை இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த கார்க்கில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். இந்த ஒயிட் டியூப் அளவுக்கு ஹோல் போட்டால் போதும். போட்டுட்டு 2 இடத்துல பலூனை கட்டிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து ஒரு பெரிய பலூனை மாட்டி வச்சிடணும். இதுதான் வந்து உங்களுக்கு அப்பேரட்டஸ். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். Hold the large balloon in the middle and pull it slowly downwards as shown in the picture. ஸோ நடுவில் இந்த பலூனை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கிறீங்க. இந்த பலூன் தான் வந்து உங்களுக்கு டயஃப்ரம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஏரை வந்து இது சக் பண்ணும். இந்த டியூப் சக் பண்ணும்போது இந்த பலூன் வந்து விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ திருப்பி இந்த பலூனை வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இந்த ஏர் எல்லாமே வெளியே வந்து எக்ஸேல் ஆகும். அப்போது இந்த பலூன் வந்து உள்ளே இருக்கிற இந்த பலூன் வந்து சுருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லங்ஸோட மாடல். ஸோ வெரி ஈஸி, நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸலேஷன் அண்ட் இன்ஹலேஷன் ப்ராசஸை நீங்கள் வீட்லேயே வந்து அழகாக பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லா பற்றியும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.